Hallelujah. சங்கீதம் 42 நாம் சங்கீதம் 42 சங்கீதம் என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தாவீதுக்குரிய ஒரு தாகமாயிருக்கிறது. தாகம் என்ன பண்ணும்? நமக்குள்ளேயும் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் மேல நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். தாகம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு நம்மளும் என்ன பண்ணுவோம்? தாவீதை போல நம்மளும் சீக்கிரமா வரும்படியான ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். தாவீதுக்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு தாகம் இருந்தது. அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது கூட பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆலயத்தின் மீதாகவும் அவருக்கு தாகம் அதிகமாக காணப்பட்டது என்பதை நம்ம இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சுத்தத்தோட ஒரு சன்னதியில் உன் வாருங்கள் என்று அவர் என்னோட வாழ்க்கையை பற்றி அப்படியாக சொல்லுவார். அவருக்குள்ள ஒரு வாழ்க்கை, அவருக்குள்ள ஒரு தாகம், ஆலயத்தின் மீதான அவருடைய தாகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்தது. இந்த தாகம் அதோடு மட்டுமில்லாமல் தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்கும்படியாகவும் என்ன பண்ணுது? அவரை உயிர்ப்பிக்கிற ஒரு காரியமாக காணப்பட்டது. சங்கீதங்களின் புத்தகம் 63வது சங்கீதம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விழாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மை தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தாகம்னா எப்படி இருக்கும்? நம்முடைய தாகம் மாம்சத்துக்குரியதான தாகம் எப்படி இருக்கும்? நாட்கெல்லாம் வறண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஒரே கஷ்டப்படுவோம். ஆனா அந்த தண்ணி குடிக்கும் போது நமக்குள்ள எப்படியாக ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட தேவனை கொடுத்ததான தாகம் என்ன பண்ணுவோம்? நமக்குள்ள இருக்கணும். இந்த தாகம் வந்து தாவீதுக்குள்ள மிகவும் அதிகமாக காணப்பட்டது. அதன் விளைவாக என்ன பண்றாரு? அவர் அவ்வளவு பெரிய ஒரு ராஜாவாக தேவன் அவரை ஏற்படுத்தினார். அநேக காரியங்கள், அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பு எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவன் மேல் வைத்திருந்த தாகமானது அவருக்கு கொஞ்சம் சச்சம் குறையாதபடிக்கு தேவன் அவரை பாதுகாத்தார். அதன் மூலமாக என்ன பண்ணார்? அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ராஜாவாக ஆண்டவர் அவருடைய சந்ததியிலே வரும்படியான ஒரு கிருபை என்ன பண்ணார்? அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 143வது சங்கீதம் 6வது வசனத்துல, என் கைகளை உமக்கு நேராக விடுகிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மை தாகமா இருக்கிறது. வறண்ட நிலத்தை போல். ஹல்லேலூயா. இந்த வறண்ட நிலத்துல தண்ணீர் ஊற்றினா தண்ணீர் எப்படி இருக்கும்? உடனே அது காணாம போயிடும். அப்படித்தானே? நம்ம பீச்சுக்கு போகும்போது கூட என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தண்ணி என்ன பண்ணுவோம்? உடனே காணாம போயிடும். அந்த வறண்ட நிலத்தை போலதான் என்ன பண்ணுது? அவருடைய ஆத்மாவுக்கு தேவன் மேல ஒரு வாஞ்சியாக இருந்தது. இந்த இடத்துல தேவன் நமக்கு, அவர் மூலமாய் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதால தாகம் என்ன பண்ணணும்? நமக்கும் காணப்படணும். அந்த தாகம் நமக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தாகமாக அது செயல்படும். அநேக ஆவிக்குரிய வழியில நடத்தத்தக்கதான கிருபைகள் என்ன பண்ணுவோம்? அந்த ஆத்மா என்ன பண்ணும்? செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கும். நமக்கும் தாவீதை போல அப்படிப்பட்டதான ஒரு ஆத்மா தாகம் காணப்படுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படணும். பொதுவாக நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம் தேவனை துதிக்கும்படியாக.
எவ்வளவோ ஜனங்கள் நம்ம சந்திக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம பெற்றுக்கொண்ட இந்த தாகத்தின் ரகசியத்தை மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, சொல்லுவது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு நமக்குள்ள நமக்குள்ள ஒரு போராட்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுது, ஆத்மாவுக்குள்ளதான தாகம் என்ன பண்ணுது, அங்க ஒரு மடித்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மடித்த ஒரு சடலத்தினால ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம் தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு காரியங்களை செய்ய ஒரு பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். நமக்கு இந்த ஜீவ தண்ணீரை யார் கொடுத்தது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்ம யார் மூலமாக யாரோ நிறுத்தது ஒரு காரியமாக நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோம். இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாத ஜனங்கள் இந்த உலகத்திலே ஏராளமாய் காணப்படுறாங்க. அப்படி இருக்கும் போது இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆவியும் மனவாட்டியும், இந்த மனவாட்டியை சந்திக்க தான் நம்ம என்ன பண்றோம், ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த மனவாட்டியை சந்திக்கப்படும் போது, சந்திக்க நாம் தயாராக இருக்கும் போது நம்ம என்ன கொண்டு போக முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு போக முடியாது. பார்க்கிறோம்ல, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம உலகத்தின் காரியங்களை குறித்து நமக்கு என்ன பண்றோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவங்க உண்மையான ஒரு தேவைதான் இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம தேவைகள் ஏராளமா இருக்கதான் செய்யுது. ஆனாலும் கூட நம்ம ஆவிக்குரிய காரியங்களை என்ன பண்ண, தேவனை தெரிகிற ஒரு பிள்ளைகளாக, தேவனுக்காக வாழ்கிற ஒரு தாகத்தோடு நம்ம நிச்சயமாக நம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கிறவனும் வா என்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், கேட்கிறோம். ஆனாலும் என்ன பண்றோம், அது வந்து மற்றவங்களுக்கு அந்த தாகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் நமக்குள்ள காணப்படல. அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக, ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகளாக என்ன பண்ணோம், அந்த காரியத்தை, அந்த தாகத்தை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிய மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். இன்னைக்கு அநேக ஜனங்கள் தாகமா தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த தாகத்தை தீர்க்கிறவர் இங்கதான் இருக்கிறாங்க அவங்க அறியாம இருக்கிறாங்க. இது அறிவிக்க வேண்டிய தாகம் யாருக்கு இருக்கணும்? சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்டதான தாகம் இருக்கணும். அப்படிப்பட்டதான தாகம் இருக்கும் போதுதான் அவங்க என்ன பண்றோம், இந்த தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாக நாம் அவனை அழைத்து கொண்டு வருகிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. சரி, இவருக்கு என்ன ஒரு தாகம் நம்ம இடத்துல பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. ஏன் அப்படி எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த பூமிக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல இயேசு அறிந்து அப்படிங்கிறத நம்ம இடத்துல நாம் பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது, எல்லா காரியத்தையும் இந்த பூமிக்கு அவர் முழுவதும் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அதே போல இந்த அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் முடிக்க அவருக்கு கிருபை செய்தார். இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, அப்போ ஏன் அவருக்கு ஒரு தாகம் காணப்பட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு வகையான தாகத்தை நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒண்ணு, அவரை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்னும் அந்த தாகத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிற ஒரு பிள்ளைகளாக மாறாம இருக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு தாகம் அவருக்கு தெரிந்திருக்கலாம். இன்னொரு தாகம் பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த காரியங்கள் அனைத்தையும் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டோம். இப்போது நம்ம என்ன பண்றோம், தேவ சன்னதியில் போய் நிற்கதான
ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தின் மூலமாக தான் அந்த தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் தன் தகப்பனாகிய தேவனை சந்திக்க போகிறோம் என்கிறதான ஒரு தாகம் அவருக்கு நிறைவேற போகிறது. அதுதான் கருத்திலே அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் பூமியில அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் செய்தாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு, தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிற ஒரு தருணத்துல வந்துட்டாரு. எல்லாம் வச்சு ஒப்பு கொடுத்து என்ன பண்றாரு, தாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த தாகத்துக்கு அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டோம், இன்னும் தேவனுடைய சந்நிதியில் போய் அவருடைய வலது பாசத்தில் உட்காரும்படியான கிருபைகளை அவர் பெற்றுக் கொள்ள போகிறார் என்பதான ஒரு தாகத்தை குறித்து அவர் என்ன பண்றாரு, அதை குறித்துதான் இந்த இடத்துல அவர் நினைக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு தேவனிடத்துக்கு போகும்படியான, நான் சொல்ற காரியம் இதுதான், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான இந்த காரணத்தை தான் அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய காரியம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. தேவனுக்காக இந்த பூமியில வந்து அவர் எது செய்ய சுத்தமாக இருந்தாரோ அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். பிதாவினிடத்துக்கு போகும்படியான நம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து நம்முடைய என்ன பண்றாரு, அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப பிதாவிடத்துல நாம் போக போறோம், நம் தாகம் என்ன பண்ண தீர்க்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தான் கருத்துல நாம் பார்க்கிறோம். நாம் உலகத்தில் இருந்து நம்முடைய பிதாவிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பறிக்கும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அவருடைய அன்புதான் என்ன பண்ணுச்சு, நம்மளும் இந்த தாகத்தை பெற்றுக் கொள்ளும்படியான கிருபைகளையும் நமக்கு என்ன பண்ணுது, வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருந்தது. மனுஷனுடைய அன்பு என்ன பண்ணும், மாறும். ஆனா தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது என்று நாம் பார்க்கிறோம். இந்த தாகத்தை நாம் என்ன பண்ணோம், பெற்றுக் கொள்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். மனுஷனுக்குரிய தாகம் என்ன பண்ணும், தீர்க்கப்பட்டாலும் தேவன் கொடுக்கிறவர்களுக்கு என்ன பண்ண தாகத்தை தீர்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படுகிற ஒரு பிள்ளைகளாக, ஒரு சபையாக என்ன பண்ணோம், காணப்பட வேண்டும். அதே சொல்கிறேன், ஒரு சுவிசேஷகர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருக்காங்க. அப்ப எதிரே என்ன பண்றாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. 2 பேரும் என்ன பண்றாங்க, பலத்த காயத்தோடு கீழே விழுந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுல வந்து ஒரு சுவிசேஷகர் என்ன பண்றாரு அப்படின்னா, என் மேல வந்து மோதின காலத்துல இருந்தவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு காரியத்தை கேட்கிறாரு. அப்ப கூட இருந்தவங்க சொல்றாங்க, முதல்ல உங்களை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க அவங்களை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த சுவிசேஷனுடைய தாகம் வந்து அப்படியாக இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த எதிரே வந்தவங்க என்ன பண்றது, தேவனை அறியாத ஒரு கூட்டம், தேவனை அறியாத ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என்ன பண்ணக்கூடாது, தேவனை அறியறதுக்கு முன்பாக அந்த இழப்பை வந்து சந்திக்க கூடாது. நான் தேவனை அறிந்தவன், நான் இப்பொழுது போனாலும் என்ன பண்ண, தேவன் எனக்காக அந்த உத்தரை நம்ம தேவனை ஆராய்ச்சிக்கும்படியாக நான் போக முடியுங்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ள காணப்பட்டது. ஆனாலும் அவருக்குள்ள இந்த தாகம் எப்படியாக இருந்ததுன்னா, தேவனை அறியாதவங்க இப்போது மறித்து போனால் அந்த தாகம் என்ன பண்ணுது, அவருக்கு உயிர்ப்பிக்கிறது. அந்த தாகம் அவருக்கு அந்த தாகம் இருந்தாலும் அந்த ஆத்மா இப்போது எங்கே போகுங்கிற ஒரு கவலை அவருக்குள்ள காணப்பட்டது. ஏன் அப்படின்னா, இந்த ஆத்மாவின் தாகத்தை அவர் அறிந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த இன்னொரு ஆத்மாவின் தாகம் என்ன பண்ணுது, அவருக்கு புரிகிற ஒரு காரியமாக இருந்தது. நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தி ஜெயிக்கிற ஒரு பிள்ளைகளாக அல்ல, இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற ஒரு பிள்ளைகளாக, தாகத்தின் அனுபவத்தின் மற்றவர்களுக்கு போதிக்கிற ஒரு பிள்ளைகளாக, நாம் தாகத்தின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அதன் வழியை நடத்துகிற ஒரு பிள்ளைகளாக நாம என்ன பண்ணணும், தேவனுக்கு ஒரு பிரியமான பிள்ளைகளாக வாழ்க்கை, மற்றவர்களும் தேவனுக்கு ஒரு பிரியமான பிள்ளைகளை வழிநடத்துகிற பிள்ளைகளாக நாம் மாற்ற தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். தேவன் தாமே இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதிப்பார்கள். நமக்கு இருக்க சங்கீதக்காரர்கள் ஒரு தாங்க, எப்போ நான் வந்து சமூகத்தில் நமக்கு என்ன தாங்க, பணமா தனமா வாழ்வின் வசதிகள் எதுனால தாங்க,
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்ற தாகம் தாய்ந்தது. ஆலயத்தை கட்டணும் என்ற தாகம் நமக்கு நமக்கு என்ன தாகம்? அந்த தாகம் இருந்ததுனாலதான் சொல்லலாம், ஆனானது நீரோடைய வாங்கிட்டு கதருமா தேவனே ஆத்மா மேல தாகமா இருக்கு. எப்போ நான் வந்து நிற்ப முடியும்? அதை ஏற்பாடு சொல்லுது 55 மண்ணில பாதி. தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் நன்னீர்கள் அண்டைக்கு பாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இது விலையும் திராட்சரசம் பாலும். எங்க வர சொல்ற தீர்க்கதரிசி யோவான் 7வது அதிகாரம் 37-38 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எங்க வரணும்? அப்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் மேல தாகம்? வேத வசனம் சொல்றது போல சகைய நான் ஆழ்ந்து சொல்றது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, நான் என்னுடைய ஆவியினாலே ஆவி. யோவான் 15 சொல்றாரு, என்னாலே அன்றையும் ஒரு ஆள் ஒன்றும் கூடாதுன்னு சொல்றாரு. எல்லாமே அஞ்சு உங்களால அவரை அல்லாமல் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு துணையா இருக்குதான், உதவி செய்யதான் ஏற்று பரலோகம் போய் பிதாவாகி தேவனிடத்துல பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்ய முடியாது, அனுப்பி கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப இவர் இல்லாம என்ன பண்ண முடியாது. அப்ப இவர் மேல தாகம் எனக்கு எவ்வளவு இருக்கு? இவரை பெற்றுக் கொள்வதில் எனக்கு தாகம் எவ்வளவு இருக்கா? வேத வசனம் சொல்லுகிறபடி துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெளிக்கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து என்று சொல்ற ஒரு துன்மார்க்கம் நிறைந்த மதுபான வெறி, அதில் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷன் அந்த மதுபானம் போதை குறையுமானால் அவன் குறையத்துக்கு விருதே கிடையாது. எப்படியாவது யாருக்காவது விழுந்தாவது, யாருக்கையாவது கெஞ்சாது, ஏன் சில நேரத்துல பிச்சை எடுத்தாது, அவன் அந்த குடிக்கு என்ன பண்றான்? யாருக்கு போய் கெஞ்சுவான்? சின்ன பையன் பார்க்க மாட்டான், வேற மாதிரி வயசு இருக்கு, அவங்க போய் கெஞ்சுவான். ஏன்னா அவன் தேவை என்னன்னா, ஆள் யாரெல்லாம் கிடையாது அவனுக்கு, அவனுக்கு தேவை அந்த போதையில அவன் நிரப்பி. ஒரு துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் கொள்ளுகிற ஒரு மனுஷனுடைய நிலை இப்படி இருக்குமானா, இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றதுனால எனக்கு இவரை தாகத்தை தீர்த்து காரியம் எனக்கு இந்த என்னுடைய முயற்சி என்னவா காரியம் ஏற்று ஓமைன்னு சொன்னார். லாசரு அந்த ஐஸ்வர்யவான் கதை உண்மையான நிகழ்வு தான். தேவன் சொன்னா கதை சொல்லி புரிய வைக்கிற மாதிரி சில காரியங்கள் இருந்தாலும் அது பெயரெல்லாம் இருக்கு. ஒருத்தன் பெயர் இருக்கு, ஒருத்தன் பெயர் இல்லை. ஏழையாகி மனுஷன் பேர் லாசர் என்றார், பணக்கார பேர். அவனுக்கு பேர் கொடுக்கப்படும். என் பேர் தெரியாதா? பிறக்கத்துக்கு முன்னாவே அவனுக்கு பேர் அறிந்திருக்கிறது இல்லையா? பெயர் சொல்லி நான் அழைத்தேன் என்று சொல்லி 43:1
அப்ப ஏன் பேரு அங்க கொடுக்கப்படல? ஏன் பரிசுத்த ஆவியானவர் அந்த பேரை அங்க இன்க்ளூடிங் பண்றாரு? அப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம பணக்காரனா இருந்தாலும் மனம் போன வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் இருந்து ஆடம்பரங்கள் என்று சொல்லி அவன் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆனா அவன் வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு என்னவா இல்லை, அது பிரியமா இல்லை. ஏன் பிரியமா இல்லை? வீட்டு வாசல்லையே ஒரு ஏழை கிடக்கிறான், போத்திற்கு துணி இல்லை, படுக்கிறதுக்கு சரியான இடம் இல்லை, சரியான ஆதாரம் இல்லை, ஆதாரத்தை கீழே கொண்டாங்க தவிர ஒவ்வொரு நாளும் விலை உயர்ந்த அந்த ஆடைகளை அணிந்தாலும் எத்தனையோ பழைய ஆடைகள் இருக்கலாம், அதுல ஒன்று எடுத்து கொடுத்திருக்க மனசு கிடையாது. ஏழையின் கூக்குரலுக்கு செவியை அடைந்து கொள்ளுகிறவன் நானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் என்று தேவனுடைய வாக்கு சொல்லுவார். இருக்குது இந்த பூலோகத்துல இவன் பணக்காரன், இந்த பூலோகத்துல இந்த ஏழை ராத்திரி ஏழை. ஆனா மனித பிறகு பார்த்தீங்கன்னா பணக்கான இடத்துல போய் ராத்திரி உட்கார்ந்துட்டான், கேட்கிற இடத்துல போய் ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் கேட்கிறான், அந்த ராத்திரி அனுப்பும் சுண்ட விரல தண்ணீர்ல தோய்த்து என் நாவை குடுக்க நான் இங்க வேதனைப்படுகிறேனே. தாகம் என்ன? எந்த தாகம்? வேதனை என்ற தாகம். இந்த வாழ்க்கையில பூமியில வாழக்கூடிய நாட்களில நம்முடைய தாகம் ஆசை எதுவாயிட்டால் தீர்க்கப்படணும். செத்து போன பிறகு இந்த பணக்காரன நினைச்சுக்கிறோம், வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்க தீர்த்துக்கணும். இங்க தீர்க்கப்படாத எந்த காரியமும் நரகத்துல உனக்கு தொடரும். அந்த வேதனை தான். அங்க தாகத்தை தீர்க்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு அங்க தந்தன பண்ண மாட்டாங்க, தேவைகளை தந்து சந்திக்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் சொன்ன என்னைக்கு கூப்பிடுற, நீங்க வாங்க, தாகமா இருக்கீங்கன்னா எல்லாரும் எங்க வாங்க, வாங்க ஆலயத்துல எப்ப வந்து நிற்பன் கேட்கிறாங்க, இங்க வாங்க. எப்பதான் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கணும்னு தோணுதோ அதெல்லாம் தாகம் இருக்கிற நேரம். தாகம் என்றால் தேவைகளை திருப்தி வாழ்க்கை. தாகம்னாங்க அப்ப அந்த திருப்தியை தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இருக்கு. அவர்தான் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிறைவே தருகிறவர். தாகம் தீர்க்கப்பட வேண்டும், ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த சங்கீத தியானத்துக்காக நன்றி. என்ன வேணும் நமக்கு? தியாகம் கட்டாயம். கொடுக்கிறோம். சாட்சியின் நேரம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருப்பாரான கொஞ்ச நேரம் ஆண்டவர் வாங்கி கொடுப்பதற்கு நமக்கு ஒரு சின்ன தருணம். நேரம் குறைவா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பின்பற்றும் கர்த்தர் பெரிய பொதுத்தேர்வு எழுதியிருக்கிறார். தேவன் அவரை வெற்றி பெற தேவன் உதவி செய்தார். மார்க்கு 257 எடுத்து வெற்றி பெற செய்தார். கர்த்தர் பாராட்டின அந்த தயவுக்காக சேர்க்கிறோம். நாட்டுக்கு பாஸ் ஆகல, மனைவி அவங்க பாஸ் ஆகிட்டாங்க, எங்க குடும்பத்துல நகைச்சி பாஸ் ஆகல, தம்பி பாஸ் ஆகல. தேவன் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று வெற்றி எங்களுக்கு தந்தார். கர்த்தர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் யோசிக்கிறது உண்டு, அன்றைக்கு நான் 10th பாஸ் ஆயிருந்தாலும் என்னோட வாழ்க்கை கொஞ்சம் மாறி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு அது நடக்கல. ஆனா அதுல எங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை தேவன் மகன் மூலமாய் கொண்டு வந்தால் கர்த்தர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். அதே போல நம்ம மற்ற 2 பிள்ளைகளும் அவங்களும் பயிற்சி பெற்றாங்க. தேவன் எல்லா தேர்வுகளையும் கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய பலவீனங்கள், எல்லா பலவீனங்களும் தேவன் எங்களுக்கு பலனா இருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த விவசாயிகள் பேசிட்டு இருக்காங்க. பேசுற நேரங்களில கர்த்தர்
அந்த உறவினர்கள் மத்தியில தேவ நாம மகிமைப்படும்படியாக கூட நிறைய காரியங்களை அவங்க பேசினாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம். நாளைக்கு சோர்ந்து போதான் இருந்தேன். நான் நல்லடைய விரும்புகிறேன், ஆனா பல சோர்ந்து. ஆனா நேற்று ஒரு மணி நேரம் அவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்த அந்த சூழல்ல மீண்டும் எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துறார். நம்ம எங்க இருந்து நம்மள கர்த்தர் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கார் அப்படின்னு. அதுக்கு முன்பாக மற்ற காரியங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றத வந்து தேவன் மீண்டும் உயிர்ப்பித்தார். கர்த்தர் பாராட்டி கொஞ்சம் சோர்ந்து போகிறார். தேவ பிள்ளைகளை அனுப்பி, தேவ தூதர்களை அனுப்பி தேவன் நம்மளை மீண்டும் பலப்படுத்தி மீண்டும் தேவ சமூகத்தில் நம்ம நிற்கவும், தேவனிடத்துல நாம இன்னும் அவரோடு கூட இணைந்திருக்க தேவன் பாராட்ட அந்த ஒரு தயவு தேவன் மேல இன்னும் எனக்கு ஒரு பெரிய வாஞ்சையை தேவன் தந்திருக்கிறது. தேவன் அபிஷேகத்தின் மீது இருந்த வாஞ்சை மீண்டும் இருக்கிறார். அதுக்கேற்ற பிரகாரமாகவே இன்றைக்கு சங்கீத தியானம் தேவனுடைய வாஞ்சையை குறித்து வந்தது. தேவன் எப்பொழுதும் நமக்கு பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கேள்வி நம்முடைய கேள்விகள் நம்முடைய எல்லா விஷயம் தேவன் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு முழுவதும் நமக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தர் பாராட்டின அத்தனை தயவுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க நன்றி. கர்த்தர் பாராட்ட ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மட்டுமா இடத்துல ஒரு தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரம். ஒரு 3 நாளா ரொம்ப வேலை, 2 நாளா ரொம்ப டயர்டா இருந்தது. நேற்றுலாம் உடம்பு சரியில்லை, ஜொரம் அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் வீட்டில் ப்ரேயர் ஸ்ரீவா அம்மா நாட்கள் தான் வந்து பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா இடம் இருந்தது அப்படின்னாங்க. நான் பத்துட்டேன். ஒரு 11 மணிக்கு பார்த்தா ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா குளிர் மாதிரி வந்துச்சு. என்னால் முடியல, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. சிவா அப்புறம் எழுப்பினேன், சிவா இந்த மாதிரி ஆயிடுச்சு சிவா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் எடுத்து வந்து விஷயத்தை பொருத்தி பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி 3 வாட்டி வந்து என்னால் முடியல. 5 மணி வரைக்கும் முடிச்சுன்னு தான் இருந்தேன். காலையில் சர்ச்சுக்கு வர முடியுமா, நான் வர சிவா நீ போயிடு, நீ இப்போ சொன்ன தம்பி போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் நேற்று அங்கிள் என்ன சொன்னார், நான் தானே நீ வரணும் சர்ச்சுக்கு அப்படின்ட்டாரு. சரி, அந்த மைண்டில் ஓடினு இவ்வளோ தேவனை ப்ரேயர் பண்ணிட்டு கலக்க சாதனம் அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு கொண்டு வரதாய் கொடான படிச்சு ஏசப்பா இந்த புது பேர் வந்து இந்த பாஸ் பண்ண திரும்ப செய்வாங்க கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன கர்த்தர் உடனே சாட்சியா தான் வச்சிருக்கேன். புதன்கிழமை அன்னைக்கு நான் பார்த்து அன்னைக்கு கிராம ஊழியத்துக்கு போனேன். கொரோனா அந்த தண்ணி நடக்கிற அந்த ஊழியத்துக்கு முருகன் என்ற ஒரு கிராமத்துக்கு போனோம். வீட்டிற்கும் மாலையில கூடுதலும் காலையில வேறு தியானம் இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில். அதே போல செவ்வாய்க்கிழமை மழை. கடைசி வரை கருத்து மழை இல்லாமல் காத்து. 2வது வெயில் அதிகமாக இருந்தாலும் நெருப்பு தொற்று அந்த மாதிரி இருக்கிற வெயில் அதிகமான காரியம் கர்த்தர் என்னை தாண்டி கொண்டார். பலவீனத்தில் தேவனுக்கு பலனாக இருந்தார். ஊழியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து நேரத்து காலையில் 11 மணிக்கு தான் வந்து சாயங்காலம் மாலை கூட்டத்தில் பங்கெடுக்கணும். இந்த ஆராதனை வந்து கலந்து கொள்ளணும். கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் என்பதை சாட்சியாக இருக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். நம்ம தேவ வார்த்தைக்குள்ள இல்லையா
நீங்க நிறைய பேர் இதை நினைக்கிறாங்க. கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களுடைய வார்த்தையும் உற்சாகத்தை பார்த்தா நாளைக்கு ஏன் தெரியுமா? நான் பாருங்க குழு குழுக்கு ஏசியில உட்காந்தே படுத்துமாய் கொஞ்சம் வெளியே பாரு. இதை விட அக்கினி கத்தனும் எதி வைக்கிற அக்கினி கடலை பாரு. எங்க போக போற? அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஒரு ஊழியக்காரன் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட் ஆன போது அந்த ஊழியக்காரன் கேட்டான், அந்த காரணம் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? முதல்ல உங்களை பாருங்கன்னா இல்லைங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டவன், தேவனை அறிந்தவன். நான் மதித்தாலும் தேவனோடு கூட இருக்கிற அந்த நம்பிக்கை எனக்கு வந்து ஆண்டவரை அறியாத அவர்கள் மதித்தால் அந்த தாகம் அந்த மனுஷனுக்கு இருந்த போல நமக்கு எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறது தாகம் கர்த்தருக்காக செய்யக்கூடிய காரியத்துல சாக்கு போக்குகளை சொல்லவே கூட நம்ம கூடாது. பலவீனம் தான், ஆனால் தேவன் நமக்கு பலன் என்று சொல்லும் போது அதை நம்ம விசுவாசித்து செயல்படுத்தும் போது அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த. பலவீனம் சொல்லி இருக்கீங்கன்னா நீ சொன்ன 2வது பலவீனம் சேர்ந்து உங்க 3வது பலவீனமும் உங்க மேல வந்து தங்கி எழுந்திருக்க மாட்டேன். சத்துரு கொண்டு வரக்கூடிய காரியங்களை எதிர்க்கத்தான் நம்ம செய்யணும். இன்னைக்கு கர்த்தருடைய நாள்னா இதை தவிர முக்கியமான காரியம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூக்கத்துக்கு இடம் கொடுத்ததுனால மத்த எல்லாம் சரியாயிடுமே. கொஞ்ச நேரம் வெயிலா இருக்குதுன்றதுனால வீட்டுல இருந்தா வெளியே எங்கேயும் போக மாட்டோம்னா எல்லா காரியத்திலையும் கர்த்தர் முன்ன வைக்கிற தாவீதை போல இருப்போம். ஆனால் அசைக்கப்படாது. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தரை பின்னால தள்ளிட்டு உங்களுடைய சுகத்தையும் பிரச்சனையும் முன்ன வச்சீங்கன்னா ஆடிக்கே விழுந்துருக்கீங்க. கர்த்தருடைய காரியத்துக்கு என்ன பண்ணுங்க? முக்கியத்துவம் கொடுங்க. நாம இங்க இருக்கிற பிரச்சனை பார்க்கிறோம். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூழ்நிலைகள். ஆனா அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தைகளை கேட்கிறதுக்கு கூட்டமாக வரக்கூடிய நிலைகளில தான் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு கூட என்ன பண்ண முடியல, நம்மளால வர முடியல. நம்ம பார்த்துட்டு நிறைய காரியங்கள் நமக்குள்ள மாற்றங்கள் இருக்கணும். ஏன்னா கடைசி காலகட்டத்துல தான் நம்ம வளர்த்து கொண்டிருக்கோம் இல்லையா? கடைசி காலத்தின் அடையாளத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல அன்பு தெரிஞ்சு போகும். அற்புதங்கள் மிகுதி ஆகிடும். இயற்கையின் சூழ்நிலைகள் அங்கங்க பார்த்தீங்கன்னா இப்ப உலக நாடுகளுடைய நடப்புகள் பார்த்தீங்கன்னா ஏசி இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், எனக்கு கூட வரலாம். எப்பவுமே அவர் என்ன பண்ணுனா வெளிப்படணும். இப்ப அவர் வெளிப்பட்டாரான நம்முடைய நகை என்ன சொல்லுவாங்க? உண்மை முத்தமுள்ள மனுஷனே, உண்மையாக ஊழியம் செய்த என் ஊழியக்காரனே, நீ உண்மையுள்ளவனா இருந்த என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி என்று உன்னையும் என்னையும் கூப்பிடுவார். யாரை சந்தோஷப்படுத்தணும்? அதுக்குத்தானே உனக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்குத்தானே உனக்கு பிரித்தெடுத்தாரு. இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், நம்மளை விட எவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட திறமைசாலிகள் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, நல்ல அறிவுல சிறந்தவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் மேன்மையானவங்க இருக்கும் போது அவனுக்கு கிடைக்காத கிருபை எனக்கு கிடைக்கும், நம்ம கிடைக்குது இல்லையா? எத்தனை பாக்கியம்! ஆனா அப்படியான பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குமான என்னுடைய செயல்பாடுகள் எப்படி? அவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு எதுல பணம் வச்சாரு? மத்திய 6:8 சொல்லும் போது அந்த வசனத்தை நீ நல்லா அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது
தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எப்போ 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 சத்தமே வேண்டாம். முழங்கால் படியிட்டு வைத்துக் கொள்கிறது. எப்ப முழங்கால் போடுங்க? இங்க வந்தாலும் தெரியாது. பாரம்பரிய சைக்கிள் சொல்றாங்க கேத்தலிக். அதை பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க முழங்கால் போடாம உட்கார உள்ள நுழைஞ்ச உடனே முழங்கால் படி போடாம ஒருத்த கூட உட்கார மாட்டான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கேத்தலிய கட்டுது. எந்த காட்டியாங்க வந்தவங்க என்ன பண்ணா? சில பேரு தான் முழங்கால் போடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணல முழங்கால் படியிட்டு நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது உங்கள் தேவைகள் என்னது என்று அறிந்த தேவன் சந்திக்கிறதற்கு ஆயுதமா இருக்கு. வந்து குழந்தைய 2:9 பாத்தீங்கன்னா எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் ஆயத்தம் பண்ணினவர்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் ஒரு மனிதனுடைய மனதில் தோன்றவும் இல்லை. என்ன பண்ணல? கண்ணு காணல, காது கேட்கல, ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. தோணவே ஆனா தோணுதோ இல்லையோ எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை தேவையா இருக்கு. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு தேவையா இருக்கு. அப்போ தேவைகள் எதுவா இருந்தாலும் நீ தேவனிலே அன்பு கூறுகிற ஜனமா இருந்தீங்கன்னா உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க ஏராளமாக. நீ கேட்ப என்பது தேவன் அறிந்துதான் அதெல்லாம் ஆயத்தம் இல்லை. ஒரு தாய்க்கு தெரியும் தன் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கு, வந்தவனை என்ன கேட்கும், என்ன கொடுத்தா அந்த பிள்ளைக்கு பிரியமா இருக்கும், எதை கொடுத்தா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் என்பது யாருக்கு தெரியும்னா அந்த தாய்க்கு தெரியும். அந்த பிள்ளை பக்தர்கள வர்றதுக்கு முன்னே ஆயத்தம் பண்ணி. ஏன்னா வரும்போதே பிள்ளைகள் பசி 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 செய்தி தரமா கொஞ்ச நேரம் அந்த பொறுமை இருக்கு. வரும்போது என்ன பண்ணணும்? கேட்டோம்னா கிடைச்சிடணும், கேட்டோம்னா கிடைச்சிடணும். அப்ப ஒரு தாயின் தேவைகளை சந்திக்கக்கூடியவன ஒரு தாயின் மேலான தாய் இல்லையா? தூக்கி சுமக்கிற தகப்பன் அல்லவா? உனக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அல்லவா? அதெல்லாம் யாருக்காக ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார்? எங்க போய் கேட்கணும்? முழங்கால் படி என்பது தாழ்மையின் அடையாளம். முழங்கால் ஏன் போடணும்? தேவனுக்கு முன்பாக நான் ஒன்று தேவனுக்கு முன்பாக என் படிப்போ, என்னுடைய தாளத்திலோ, என்னுடைய வாழ்க்கோ, வசதிகளோ, எனக்கு இருக்கிற பற்பல ஆசீர்வாதங்களோ, ஏன்னா தாயின் கருவில் இருந்து நான் வந்து நிர்வாணியாக இந்த உலக வாழ்க்கையை நான் முடித்து போகும்போது நிர்வாணியாக தான் அனுப்பப்படுறேன். கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போகும்போதுதான். அப்ப எல்லாம் யார் கொடுத்தது? உன் படிப்பு யார் கொடுத்தது? உன் தாளத்துகள் யார் கொடுத்தது? உனக்கு இருக்கிற திறமை யாரால வந்தது? மனுஷ கண்களை தயவு யாரால கிடைச்சது? அப்ப எல்லாம் நல்ல குடும்பம், நல்ல தாய் தகப்பன், நல்ல கூட பிறந்தவங்க, நல்ல உறவு ஜனங்கள் எல்லாம் யாரால வந்தது? யாரால வந்தது? கொடுத்தது அவர் தானே. என் மற்ற யாருக்கு முக்கியத்துவம்? யாருக்கு முக்கியத்துவம்? சூழ்நிலைகளை காரணம் காட்டாது. ஏன்னா நான் எந்த பலவீனத்திலையும் அந்த பலவீனத்தை காரணம் காட்டி நான் நிற்க விரும்புறதே கிடையாது. மூன்று நாள் ஊழியத்துல நல்ல சிறப்பா இருந்தா நல்ல நிலையில பார்த்து கந்த சிறப்பை விட்டாரு, எல்லாம் நல்ல கவனிச்சாங்க, பார்த்தாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகுதான் டயர்டே இருந்தது. அதனால யார் தாக்குனாங்க? வீட்டுல தானே இருக்கிற கொஞ்ச நேரம் அப்படி படுத்துதான்ற மாதிரி டயர்டு கொடுத்த மாதிரி இருந்தது. ஆனா மீண்டும் அதை பலன் கொடுத்து என்ன பண்றது? நம்ம சாக்கு போக்குகளை சொல்லுவதை நிறுத்துவோம். எதுவா இருந்தாலும் நம்ம வேண்டிக் கொள்வோமான
என்ன பண்ண முடியும். நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சொன்ன மாதிரி அதிக விதமான ஜுரம், முகமே வாடி போயிடுச்சு. அவரால் என்ன பண்ண முடியல. அவருடைய ஓட்ட வண்டியில பார்த்தீங்கன்னா பல மைல் தூரம் போற அதனே அழைக்கிறது. இதுல சரியான நிலையில பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு தண்ணி ஜூஸ் குடிச்சு அந்த கோழி எஃபெக்ட் ஆகி கொஞ்சம்னா ரம்மாயி சாப்பிட முடியாத நிலை வந்து கடைசி நேரத்தில் நிலைக்கு வருவாங்க. சொல்லிட்டா மாட்டேன், நீ கட்டாயம் வரணும் என்ன பண்ணுங்க. அந்த வசனத்தை கூட ரீரிகார்ட் பண்ணிருக்கிறாங்க. பேசுறதுக்கு எங்க வந்துட்டார இப்ப தேவ வசனம் வார்த்தை வேற தேவன் வேற. அவர் அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தார். அதே ஒரு ஆண்டோட தொடர்ந்து நம்ம வாக்குத்தத்தத்துக்கு உள்ள போகிறோம்.